பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும், கடன் அடையணும், கடன் பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியே வந்தால் போதும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காக தான். ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் தான். இந்த பதிவில் நம்ம செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, குறிப்பாக தை மாதத்தின் முதல் நாளே சேர்ந்து வந்திருக்கு. இந்த தை முதல் நாள் செவ்வாய்க்கிழமை தவற விடக்கூடாது. துவரம் பருப்பில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் மறைத்து வைங்க. உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். கையில் எப்பொழுதுமே காசு இருக்கும். கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொருள் என்ன, இதை எப்படி நம்ம மறைச்சு வைக்கணும் அப்படின்ற விஷயத்தை டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கடன் அடைக்கிறதுக்கு இன்னும் நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பண்ண சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே இந்த வருடம் ரொம்ப நல்ல வருடமாக அமையணும், உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம இந்த பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம். குறிப்பாக இன்றைய தினம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொங்கல்னு சொல்லிட்டு, ஆனால் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால நம்ம முருகப்பெருமானுக்கு எப்பொழுதும் போல் வழிபாடு செய்கிறத நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த துவரம் பருப்பில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய பொருளுக்கு எந்தவித பூஜை மந்திரம் எதுவுமே தேவை கிடையாது. அனைத்து மந்திரமே நீங்கள் செய்யலாம். நீங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம் பருப்பு இருக்கும், தூர் டால், இதில் ஒரே ஒரு சின்ன துண்டு சுக்கு, இதை மறைச்சி வைங்க. அதாவது கந்தனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுக்குக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நீங்கள் துவரம் பருப்போடு சுக்கு சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல பணவசியம் ஏற்படுது. செவ்வாய்க்கிழமையில் இதை குறிப்பாக வைக்க போகிறீங்க. தை மாதத்தின் முதல் நாளே செய்ய போகிறீங்க. அப்போ உங்ககிட்ட இந்த வருடம் முழுவதுமே பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். இதை அடிக்கடி மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்படியே இருக்கட்டும். ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு வருடத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அந்த சுக்கு வீணாக போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க அப்போ மாற்றிட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு சுக்கு இதே மாதிரி நீங்கள் மறைச்சி வைக்கலாம். ஸோ சுக்கு வைக்கும் பொழுது நீங்கள் மனதார வேண்டிக்கணும், எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், என்கிட்ட எப்பொழுதுமே பணம் இருக்கணும் சேரணும்னு வேண்டிட்டு அதை மறைச்சி வச்சுருங்க. மறுபடியும் துவரம் பருப்பு காலியாக அதிலேயே நீங்கள் கொட்டிடலாம், தவறு கிடையாது. ஒரு வாட்டியும் புதுசு வைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கட்டாயம் கிடையாது. குறிப்பாக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகனுக்கு 6 விளக்கு நம்ம ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக ஏற்றுங்க. வெற்றிலை வெற்றி ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெற்றிலை வெற்றி ஏற்றலாம், வெற்றிலை பயன்படுத்தலாம். இல்லைனா நார்மலாக 6 அகல் விளக்கு நீங்கள் பூஜை அறையில் எப்பொழுதும் போல் முருகனுக்கு நீங்கள் ஏற்றி பாருங்கள். இந்த 6 அகல் விளக்குக்கு உங்களால் முடியும்னா ஏற்றலாம். அப்படி இல்லையா, முருகனுக்குன்னு தனியாக ஒரே ஒரு விளக்கோ 2 விளக்கோ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை ஏற்றுங்க. இல்லை ஒரே ஒரு மண் அகல் விளக்கு இருக்குன்னா அதை ஏற்றலாம். ஸோ இன்றைய தினம் இப்படி வேண்டி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு உங்களுக்கு தீரவே தீராத ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடன் தீரணும்னு நினைக்கிறவங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை எப்பொழுதுமே தவற விடாதீங்க. காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவில் 8 to 9 இந்த நேரத்தில் நம்ம தவற விடாமல் செவ்வாய் ஓரையில் ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக கடன் முற்றிலுமாக அடையும். அதில் ஒன்று தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த செவ்வாய் ஓரையில் கடன் வாங்கியிருப்பீங்க யார்கிட்டயாச்சும், அந்த கடனில் அசலை திருப்பி கொடுக்கணும். இப்போ ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா அதில் ஒரு 100 ரூபாவோ இல்லை 500 ரூபாவோ உங்களால் என்ன அமௌண்ட் கொடுக்க முடியுமோ அதை அசலில் திருப்பி கட்டணும் இந்த டைமில். அப்போ அந்த மொத்த அசலுமே கண்ணுக்கு தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக அடைச்சிரும். அதாவது எப்படி தானே அடையாது, நம்மக்கிட்ட அதற்கான காசு வர ஆரம்பிக்கும். எப்படி இந்த கடன் நம்ம அடைச்சுனே தெரியலையே அப்படின்ற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு வரும். அந்த கடனை நீங்கள் சீக்கிரமாகவே அடைச்சிடுவீங்க. அதே மாதிரி இப்போ என்னால் ஆன்லைனில் பே பண்ண முடியல, இல்லை நேரில் கொடுக்க முடியல நினைக்கிறவங்க ஒரு சின்ன ஒயிட் கலர் கவரில் அந்த யாரோட கடனோ அந்த கடன் அவங்க அந்த நபர் பெயரை எழுதிட்டு அந்த கவரில் நீங்கள் அந்த ரூபாய் நோட்டை போட்டு வச்சிடலாம். பேங்க்கில் இருக்குன்னா பேங்க், இப்போ வீட்டு கடன் அப்படின்னு இருக்குன்னா, ஹவுசிங் லோன் இருக்குன்னா, அந்த மாதிரி நீங்கள் என்ன உங்களுக்கு கடன் இருக்கோ அதை போட்டு அந்த கவரில் தனியாக இந்த செவ்வாய் ஊரில் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, கொஞ்சம் ஒரு சில நாட்கள்லேயே அந்த அமௌண்ட்டை நம்ம சேர்த்து சீக்கிரமாகவே அந்த கடனை அடைச்சி முடிச்சிருவோம். ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பண வரவு அப்படின்றது இருக்க தொடங்க ஆரம்பிக்கும். செவ்வாய் ஊரில் ஒரு 2-3 தடவை நீங்கள் அடைத்து பாருங்களேன். ஏதாச்சும் அசலான வட்டி கட்டக்கூடாது, அசல் தான் கட்டணும். அதில் ஏதாச்சும் அடைச்சி பாருங்கள். கடன் எப்படி நம்ம அடைச்சோம், நமக்கு இவ்வளோ ஒரு வருமானம் வந்திருக்குன்ற அளவுக்கு நமக்கு வர ஆரம்பிக்கும். அந்த கடனுமே நம்ம மாட்டி முழிச்சுட்ருப்போம். ஸோ அப்போ அந்த கடன்லேருந்து குறிப்பாக வெளியே வர நினைக்கிறவங்க இந்த செவ்வாய் ஊரையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு, இதை நீங்கள் பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்யுங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையில் தை முதல் நாள் அப்படின்றதுனால நான் இதை சொல்லியிருக்கேன். நாளைய தினம் அதை எடுத்து அந்த துவரம் பருப்பு இன்று இரவு முழுமே பூஜை அறையில் இருக்கட்டும். நாளைய தினம் அதை எடுத்து பறவைகளுக்கு தானமாக போட்டுவிடுங்க. ஸோ அப்படி போடும் பொழுது நம்ம யோசிப்போம், இதுக்கும் கடனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கடன் பிரச்சனை, வீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, வீடு கட்டணும், இல்லை நிலத்தகராறுகள் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னா முருகப்பெருமான். அப்போ நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். அந்த வகையில் அவருக்கு உரிய ஒரு தானியம்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு. ஸோ துவரம் பருப்பு நீங்கள் செவ்வாய் பகவானுக்காக முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் இந்த விஷயம் செய்ய போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முருகப்பெருமான் நல்லதே நடத்துவார். ஒரு கைப்பிடி இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பையாச்சும் நீங்கள் கையில் மனதார வச்சு வேண்டி பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். நாளை தினம் அதை எடுத்து நான் சொன்ன மாதிரி தூவி விட்டுடுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் இதை மாதிரி செய்யலாம்.
துவரம்பருப்பில் சுக்கு மறைத்து வச்சுருப்பீங்க சுக்கு. அந்த சுக்கு வந்து ஏன் நம்ம வந்து துவரம்பருப்பில் மறைச்சி வச்சுருக்கோன்றதுக்கும் இதுதான் ரீசன். சுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விதங்களை பயன்படும். பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், மகாலட்சுமி தாயோட அருள் நமக்கு கிடைக்க பெறக்கிறதுக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சுக்கு பயன்படும். துவரம்பருப்பு கடனை அடைக்கிறதுக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தானியம் அப்படின்றதுனால நம்ம அதில் வைக்கிறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு சுக்கும் துவரம்பருப்பும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பண வசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக நீங்கள் வந்து பண வரவின் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனையும் சீக்கிரமாகவே அடைஞ்சிரும். அதே மாதிரி தினமும் நீங்கள் ஏதாச்சும் பறவைகள், விலங்குகளுக்கு தானம் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை நீங்கள் எறும்புகளுக்கு வைத்தாலும் போதுமானது தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி வைத்தாலும் போதுமானது தான். தினமும் நீங்கள் ஏதோ ஒரு பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ தானம் செய்யணும். இது வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மவினை உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்ம இப்போ இந்த பிறவியில் ஏதோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் கர்மவினை. அந்த கர்மவினையை தீர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் தானம் செய்யணும். இப்போ நம்ம 1,00,000 பேருக்கு போய் அன்னதானம் செய்யணும்னா நம்மளுக்கு கஷ்டம், அது அந்தளவுக்கு முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எறும்புகளுக்கு தானம் செய்கிறது. அப்போ நீங்கள் எளிமையாக எறும்புகளுக்கு ஏதாச்சும் ஒரு தானம், அதாவது கொஞ்சமாக சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ வைங்க. அது சாப்பிடும் பொழுது பல லட்சம் பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இதுலேயே உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ கண்டிப்பாக உங்கள் கர்மவினை குறைய ஆரம்பிக்கும். கர்மவினை முழுவதும் தீர்ந்துருச்சு அப்படின்னா, குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் அடைய ஆரம்பிக்கும். கடனும் சீக்கிரமாக அடையும். ஸோ இதெல்லாமே சொல்லும் பொழுது நமக்கு எப்படி நடக்குமான்னு யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வரும். உங்களுக்கே அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். இப்போ வந்து நான் இன்றைக்கி பேர்ட்ஸுக்கு வந்து இந்த இது வைக்க போகிறேன், ஸோ தினமும் அதே மாதிரி வைக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்துடும். அவங்க சாப்பிடும் பொழுது பார்க்கும் பொழுது எல்லாமே நமக்கு. ஸோ அந்த மாதிரி தான். வெளியே டாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்குறது, இல்லைனா சாதம் வைக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். பசுமாடு இருக்குது, இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட பசுமாடு இருக்குன்னா அந்த பசுக்கு நீங்கள் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹேபிட்டை ரொட்டீனாக பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து எந்தவித கெடுதலும் உங்களுக்கு அதால் நடக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். ஒரு ஜீவனுக்கு நீங்கள் வந்து உணவளிக்கிறீங்கன்னா அதன் மூலமாக எந்த நெகட்டிவுமே, எந்த கெட்ட விஷயமே நமக்கு நடக்காது. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் மட்டும் தான் நடக்கும். அந்த கர்ம வினை எவ்வளோ இருக்குது நமக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோன்னா அந்த கர்ம வினை குறையணும். அதற்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக செய்யுங்க. இன்றைய தினம் தை மாதத்தின் முதல் நாள், இன்றையிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன், நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன் உங்ககிட்டயுமே, நான் செய்கிறதையுமே. இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். நம்ம ஏன் திரும்ப திரும்ப கடன் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறோன்னா, நிறைய பேர் வந்து எனக்கு கடன் இருக்குது, இந்த கடனை அடைக்கணும், 10 லட்சம் கடன் இருக்குது, ஆனால் அதை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாமே நிறைய பேர் ரிப்பீட்டாக கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது எனக்கு. கடன் தான் நிறைய மோஸ்ட்லி வருது. ஸோ அதனால் அது சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி போட்டிருப்பேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா அதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நான் வந்து தனித்தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.